அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட கீழே தான் இறங்க போகுது. மார்க்கெட்ல ஒரு நல்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு டவுன் சைட்ல எட்ஜ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான கன்ஃபியூசனாக இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டும் செகண்ட் ஹாஃபும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த சிக்கலா இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ்ல நம்ம எப்படி வந்து புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி எடுத்தோம், எப்படி எல்லாம் அந்த லெவலை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சார்ட்டை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நாளை ஹாலிடே, ஸோ நாளை மறுநாள் மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த லெவல்ல ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட்ஸ் இருக்குது, இப்ப என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஈரான் அமெரிக்கா ஈராக்கோடைய சண்டை, அப்ப டைரக்டா ஈராக்கும் ஈரான் நடக்கிற சண்டையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, வடகொரியா இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது தேர்ட் வேர்ல்டு வார்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஐநா கவுன்சில் வந்து இவங்களுக்குள்ள சமாதானமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ண வைக்கணும்னு இருக்காங்க. நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. உலக நாடுகள், பல நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டிஸை கண்டிச்சு நிறைய தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட குளோபல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது பேனிக் ஆயிட்டு செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு நமக்கு அது நடந்துச்சு. ஆனா இதுல நம்மளுடைய என்எஸ்சியில நடந்த மார்க்கெட்டோட இஷ்யூஸ்ல மார்க்கெட் கேப் டவுன் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 800 பாயிண்ட்டுக்கு பார்க்கும்போது கேப் டவுன் ஆகிடுச்சு. ஆனாலும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறது, ஓப்பன் டு லோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,650 லெவலை டச் பண்ணிட்டு அங்கிருந்து 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சடன் அப்மூவ். இப்போ இந்த ஒரு அப்மூவ்ல வந்து என்ன மாதிரி நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, ஸோ இன்னும் மேலே தான் எடுக்கணும் போல, கீழே இந்த கேப் ஆயிடுச்சு, கேப் ஃபில் பண்ணும், கேப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கீழே போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. ஆனா நடந்தது என்னன்னா அப்படி இல்லை. ஒரு ரெண்டாவது கேண்டிலுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோசிங் வைக்க முடியல, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ செல்லிங் லெவல் அப்படிங்கிறது இங்கதான், இங்க செல்லர் ரெக்கமெண்டேஷன் ஆகுது. இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் மறுபடியும் டவுன் சைட் போகும். ஆல்ரெடி 300 பாயிண்ட்ஸ் டவுன்ல கேப் டவுன் இருந்தாலும் இது அதுக்கும் கீழே வந்து போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதும், ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு ரெண்டு டார்கெட்டை ஸ்பிளிட் பண்ணி கீழே டவுனுக்கான பாசிபிலிட்டிஸும் எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுதான் நம்ம என்ட்ரி எடுத்த லெவல் அப்படிங்கிறது 24,900. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் லெவல் பார்த்தீங்கன்னா 25,000, 25,200, 25,400, 25,500 4 ஸ்ட்ரைக்குமே ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம 3 ஸ்ட்ரைக்கில் என்ட்ரியை பிளான் பண்ணுவோம், 3 என்ட்ரி எடுத்துட்டோம். அதில் மார்க்கெட் கரெக்ஷன் வந்து டவுன் சைடில் போகும்போது ஒரு நல்ல என்ட்ரி, அங்கிருந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 200+ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிது. இந்த லெவல் கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் கீழே போகும்போது நம்ம புட்டுக்கான என்ட்ரி எடுத்தோம், அதுவும் கிடைச்சிது. 24,600 டச் பண்ண உடனே மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு இந்த லெவலை இன்டிமேட் பண்ணி 24,600 சப்போர்ட் டேக்கன் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். இந்த லெவலுக்குலாம் நமக்கு எல்லா டார்கெட்டும் புக் பண்ணிட்டோம். இந்த லெவலுக்கு மேலே காலுக்கான என்ட்ரி நம்ம எடுக்கவே இல்லை. இதுல முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் இதுதான். நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட், மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுல மினிமம் ப்ராஃபிட் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன், அது மட்டும்தான் நம்ம எப்பயுமே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நல்ல ரேலி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுவோம், அதுதான். ஸோ அப்போ அது நம்ம இங்க நடந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி 200+ பாயிண்ட் எடுத்துட்டோம். அதனால இப்போ மறுபடியும் இங்க மேலே ஏற்ற இறக்கத்துக்குள்ள நம்ம போகல, அதுல நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்றோம், தேவை இல்லாத என்ட்ரியை அவாய்ட் பண்றதும் அதே நேரத்துல சரியான என்ட்ரிக்காக வெயிட் பண்றது. இது ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சது. ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸுக்கு மேல போகுது, 200 பாயிண்ட்ஸ் சூப்பர் மூவ் இருக்குது அப்படின்னா உடனே மார்க்கெட் மேலதானே போவோம். அப்ப இங்க இருந்து நம்ம அந்த 100 பாயிண்ட்ஸை பிடிச்சிடலாம், இது திரும்ப எப்ப இறங்குதோ இறங்குறப்ப இறங்கிட்டு இருக்கோம், நம்ம ஏறும்போது பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல இன்னைக்கு நமக்கு பெரிய மைனஸ் வந்திருக்கும். ஆனா அப்படி நம்ம பண்ணல. ட்ரெண்டோட லெவலுக்கு பொருத்தமா செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தது தான் நமக்கு இன்னைக்கான பாசிட்டிவ்.
ஸோ இந்த விஷயம் தான் நம்ம பெரும்பாலும் சொல்லிட்டு இருக்கோம். சரியான என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரத்தில் தப்பான என்ட்ரியை அவாய்ட் பண்ணவும் தெரியணும். ஸோ இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துடுச்சு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன லெவலுக்குமே வந்துடுது. ஸோ 600 இருந்து 900 வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ். இப்போ 300 பாயிண்ட்ஸ் இங்கிருந்து மேலே ஏறி இருக்கு. இந்த 300 பாயிண்ட்ஸ்லையுமே நமக்கு பெரிய ப்ராஃபிட் இதில் கிடைச்சிருக்குமான்னா கிடையாது. ஆனால் 0 to ஹீரோன்ற பேஸில் என்ட்ரி வந்து 24,600ல 20ல் எடுத்தவங்களுக்கு 80 பாயிண்ட் வந்து நமக்கு 1:4 லெவலில் என்ட்ரிஸ் கிடைச்சிது. அதான் சொன்னோம்ல, இந்த லெவலில் நம்ம வந்து என்ட்ரியை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால பெருசாக நம்ம யாருக்கும் சொல்லலை இந்த லெவல்ஸை. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் இது பாசிபிலிட்டிஸ், மற்றபடி யாருக்குமே இல்லை. ஏன்னா இதுல அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேண்டில்லையுமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இங்க ஒவ்வொரு கேண்டில்லையுமே என்ட்ரி எடுத்துட்டு போறதுக்கு ஈக்குவலான ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, நல்லா இறக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒன்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த என்ட்ரி எடுத்துடலாம், அதுல மிஸ் ஆனா அடுத்து இன்னொரு என்ட்ரி எடுக்கலான்ட்டு ஒவ்வொரு என்ட்ரியும் நல்லா சான்சஸ் கொடுத்து கொடுத்து போச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. சடன் ஃபால், அது ஃபால் அப்படிங்கிற சடனா பிக்கப் ஆயிடுச்சு. மேல மூணே கேண்டில்ல 200 பாயிண்ட், மறுபடியும் ஒரு கரெக்ஷனு, மறுபடியும் 100 பாயிண்ட், இப்படியெல்லாம் ஏறும்போது இதுல ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சரியா செலக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா ஸ்டாப் லாஸ் ஆகும், ஹை வோல்டிலிட்டி இருக்கும். இந்த வோல்டிலிட்டியில் நம்ம பேனிக் ஆயிட்டு பை பண்றதா செல் பண்றதான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது ஒண்ணு பண்ணி கடைசியில மாட்டிக்குவோம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது அப்படிங்கிற 2 விஷயத்த சரியா ஃபாலோ பண்ணால்தான் நமக்கு இன்னைக்கு ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ட்ரேடை பார்த்துட்டோம். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ நாளை மறுநாள் நமக்கான லெவல்ஸில் எது நல்ல என்ட்ரி, ஏதோ எந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம டைரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸில் போர் பதட்டம் நீடிச்சுட்டே இருந்ததுன்னா நம்ம எந்தெந்த லெவலுக்கு அடுத்தடுத்து கீழே போகும்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்த நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இன்ட்ராடே பேஸில் டே ஆஃப்டர் டுமாரோ நமக்கு என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்ப்போம். ஸோ கரண்ட்ல 24,600 720 அப்படிங்கிற 730 இந்த 2 லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற லெவல். அதே நேரத்தில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 25,150. ஸோ 25,150 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ட்டும் 24,720 24,600 2 லெவல் வந்து சப்போர்ட். இதுதான் லெவல். இதுல மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஃபிளாட் என்ன மெத்தட்ல ஓப்பன் ஆகும்போது நமக்கு எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னா, கேப் டவுன்ற பேசிக் பிளானை வச்சுக்கிட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்று கேப் டவுன் ஆகிற கேண்டில் இந்த ஹைக்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் இருக்கணும். வெறுமனே 5 மினிட்ஸோ 1 மினிட் 2 மினிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் க்ளோசிங் வெயிட் பண்ண வேண்டாம். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,950க்கு மேலே க்ளோசிங் இருக்கணும். அகைன் கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு கரெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் அப்சைட் மூவ் நடந்ததுன்னா அங்கிருந்து நமக்கு 25,150 இது வரைக்கும் நல்ல மொமெண்டம் இருக்கும் மேலே டார்கெட் போடுறதுக்கு. அப்படி இல்லை இந்த லெவலுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு 25,820க்கு கீழே பிரேக் அவுட் ஆகும்போது 720 பிரேக் அவுட் ஆனால் 24,600. ஸோ இப்படி 1 by 1 கீழே நமக்கான பிளானை வச்சுக்கலாம். இது கேப் டவுன் ஓப்பன் ஆகி மேலே போகும்போது. ஒருவேளை கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் அப் பொறுத்த வரைக்கும் 25,000 மேலே ஓப்பன் ஆகி ரெட் கேண்டிலோ கிரீன் கேண்டிலோ ஃபார்ம் ஆனால் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட இருக்குது அப்படின்றப்ப நமக்கு ப்ரீவியஸ் அந்த ஹையோட கேண்டிலோட ஹையை ஸ்டாப் லாஸை வச்சு கீழே டவுன் சைடில் நமக்கு 2 டார்கெட் ஸ்பிளிட் பண்ணலாம். 24,800 720 600 வரைக்கும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம். ஸோ 720 வரைக்கும் மினிமம் வச்சுக்கலாம். அதே போல் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,150 அப்புறம் கரெக்ஷன் கொடுத்து அகைன் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 350 வரைக்கும் நம்ம டேட் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ரெண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு மொமெண்டம் தான் இப்போ கரண்ட்ல இருக்கு. அதனால இப்போ வந்து மார்க்கெட் ஃபுல்லா ஓவரால் செல்லிங் போயிடுச்சு. ஸோ அதனால மார்க்கெட் செல்லிங்லேயே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, செல்லிங் மட்டும்தான் நடக்கும், பையிங் நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ரெண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எது லெவலுக்கு உள்ளன்னா 25,720 to 930 உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் இந்த மெத்தட். ஒருவேளை இது இல்லாம நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு மாதிரியே ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,600 பிலோ அப்படின்னா அங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ் கீழே டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லெவலுக்கு கீழே போனால்.
இங்கிருந்து போகும்போது 400 அண்ட் 300. ஸோ 300 வரைக்குமே நம்ம 300 பாயிண்ட் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். 300 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரியான டைரக்ஷன் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம அப்டேட்டடா டெலிகிராம்ல டீடைல்ஸ் கொடுக்குறோம், பார்த்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அப்டேட்டடா டெலிகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அந்த டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணி என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.